வணக்கம் குட்டீஸ். இன்று நாம் புதிதாக என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம் தெரியுமா? விலங்குகள் உலகத்தைப் பற்றி சில சுவாரஸ்யமான கேள்விகளை கேட்கப் போகிறேன். நீங்கள் சரியாக பதில் சொல்கிறீர்களா என்று பார்க்கலாம். முதல் கேள்வி, அம்மா என்று கத்தும் இந்த அழகான விலங்கு எது? இது புல் சாப்பிடும், பால் கொடுக்கும். இதன் குட்டிக்கு கன்றுக்குட்டி என்று பெயர். யோசியுங்கள். 3 முதல் 5 வரை வினாடி அமைதியான யோசனை இடைவெளி. சரியான பதில் பசு. பசு மாடு நமக்கு பால் கொடுக்கும். இது மிகவும் சாதுவான விலங்கு. அருமையாக முயற்சி செய்தீர்கள். அடுத்த கேள்வி, லொள் லொள் என்று குரைக்கும் இந்த விலங்கு எது? இது மனிதர்களுக்கு மிகவும் விசுவாசமானது. நம் வீட்டை பாதுகாக்கும். இதன் குட்டிக்கு நாய்க்குட்டி என்று பெயர். கண்டுபிடித்துவிட்டீர்களா? 3 முதல் 5 வரை வினாடி அமைதியான யோசனை இடைவெளி. மிகச் சரியான பதில் நாய். நாய் ஒரு செல்லப்பிராணி. இது மனிதர்களின் சிறந்த நண்பன். சூப்பர் குட்டீஸ். 3வது கேள்வி, மியாவ் மியாவ் என்று சத்தம் போடும் இந்த விலங்கு எது? இது எலிகளை பிடிக்கும். தூங்கும்போது சுருண்டு படுத்துக்கொள்ளும். இதன் குட்டிக்கு பூனைக்குட்டி என்று பெயர். யோசித்துச் சொல்லுங்கள். 3 முதல் 5 வரை வினாடி அமைதியான யோசனை இடைவெளி. மிகச் சரியான பதில் பூனை. பூனை மிகவும் அழகான செல்லப்பிராணி. இது மிகவும் சுறுசுறுப்பானது. அருமையாக. 4வது கேள்வி, கர என்று கர்ஜிக்கும் இந்த கம்பீரமான விலங்கு எது? இது காட்டில் வாழும். இதை காட்டின் ராஜா என்று சொல்வார்கள். இதன் குட்டிக்கு சிங்கக்குட்டி என்று பெயர். இது எது என்று தெரிகிறதா? 3 முதல் 5 வரை வினாடி அமைதியான யோசனை இடைவெளி. சரியான பதில் சிங்கம். சிங்கம் ஒரு வேட்டையாடும் விலங்கு. இது மிகவும் பலம் வாய்ந்தது. மிகச் சரியான பதில். கடைசி கேள்வி, பிளிரும் இந்த பெரிய விலங்கு எது? இதற்கு ஒரு நீளமான தும்பிக்கை இருக்கும். இது காட்டில் வாழும். இதன் குட்டிக்கு யானைக்குட்டி என்று பெயர். இது என்ன விலங்கு? 3 முதல் 5 வரை வினாடி அமைதியான யோசனை இடைவெளி. சரியான பதில் யானை. யானை நிலத்தில் வாழும் மிகப்பெரிய விலங்கு. இது மிகவும் புத்திசாலி. அருமையான முயற்சி. இன்று நாம் பசு, நாய், பூனை, சிங்கம், யானை பற்றி கற்றுக்கொண்டோம். விளையாடிக்கொண்டே தமிழில் கற்றுக்கொள்வோம்.